நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கொரோனா நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து இப்போ அதிகரிச்சுட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் ரொம்ப பாதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால இப்போ லாக்டவுன் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மே மாதத்தில் இப்போ 2 வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து பல வழிமுறைகளை வந்து மேற்கொண்டு வராங்க. அதில் வந்து பாஸுங்கிற ஒரு வழிமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த பாஸ் வந்து சாதாரண ஒரு மக்கள் கூட எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி அந்த பாஸ் வாங்க முடியுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். எல்லோரும் அவங்கவுங்க மொபைலில் இருந்தே பாஸ் வந்து ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே பாஸ் வந்து அப்ளை பண்ணி எடுக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போங்க. நான் இப்போ கூகுள் க்ரோமில் போகிறேன். இதில் போய் ஃபஸ்ட்டு கூகுளில் வந்து TNEPass.TNEGA.org இந்த மாதிரி டைப் பண்ணி கோ கொடுங்க. கோ கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் வரும். இதை வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து TNEPass அப்ளிகேஷன் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரி போடுங்க. என்ட்ரி போட்டிங்கன்னா அப்புறமா கேப்சா இருக்கும். அந்த கேப்சா குறியீடை என்ட்ரி போடுங்க 63185. இதை என்ட்ரி போட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்படி ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிரும் உங்களோட மொபைலுக்கு. அந்த ஓடிபியை நீங்கள் இதில் வந்து என்ட்ரி போடுங்க. ஓடிபி வந்துச்சு 803 கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து அப்ளை ஃபார் பாஸ். இதில் வந்து இண்டிவிஜுவல், அடுத்த ஆப்ஷன் வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நீங்கள் வந்து தொழில் நிறுவனம் சார்ந்து ஒரு வேலைக்கு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா கீழே இருக்கிறது, இல்லைனா இண்டிவிஜுவல்னால் தனிநபர். இது நான் இண்டிவிஜுவல் கொடுக்குறேன், தனிநபர் கொடுக்குறேன் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன். இதில் வந்து ரீசன் கேட்கும். நீங்கள் வந்து மேரேஜ் வீடு, இப்போ இதில் வந்து இருக்கிற ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டெத் வீடு, மேரேஜ் வீடு, மெடிக்கல் எமர்ஜென்சி, ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸ். இது வந்து நம்ம வந்து மேரேஜ் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். மேரேஜ் கொடுத்துட்டு எங்கே வரையும் கேட்கும். நீங்கள் எந்த இடம் வரை போகணும்னு கேட்கும். அது வந்து வித்தின் டிஸ்ட்ரிக்டாக, அவுட் சைட் டிஸ்ட்ரிக்டாக, நம்ம டிஸ்ட்ரிக்டை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக்ட் போகணுமா, இல்லை தமிழ்நாடு விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணுமான்னு கேட்கும். இப்போ நான் வந்து அவுட் சைட் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு பாஸ் ரெக்வஸ்டிங் டேட்ஸ், அனுமதி தேவைப்படும் நாட்கள். இப்போ வந்து நம்ம தமிழக அரசு வந்து ஒரு நாள் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாஸ் வந்து ஒரு நாள் தான் எலிஜிபிள். அது வந்து டேட்டு கொடுங்க. இப்போ நான் வந்து 4ஆம் தேதி கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா டேட்டு 2 வந்து 4ஆம் தேதி தான் காமிக்கும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி காமிக்குது. இப்போ நான் 5ஆம் தேதி கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் அதாவது 2 டேஸ் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் இப்போ 1 டேஸ் இருந்துச்சு, இப்போ 2 டேஸ் கொடுக்குறாங்க. இந்த 2 டேஸ் கொடுத்துட்டு அப்புறமா விண்ணப்பதாரர் பேர் கொடுங்க. பேர் கொடுத்துட்டு அப்புறமா பாலினம், இது வந்து ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அடுத்து தந்தையின் பெயர், தந்தை பேர் கொடுத்துட்டு வயது கொடுங்க. அப்புறமா பயணிகளின் எண்ணிக்கை மேக்ஸிமம் அலோட் கவுண்ட்டு 3. இப்போதைக்கு 3 பேருக்கு தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து 1ன்னா 2 வீலர், 2 பேர்னா கார், அப்புறமா 3 பேர்னா வேன், அந்த மாதிரி இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நான் 2 மெம்பர்ஸ் கொடுக்குறேன். 2 மெம்பர்ஸ் கொடுத்தாச்சுன்னா அடுத்து விண்ணப்பதாரர் அடையாள சான்று வகை. இதில் வந்து நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். ஆதார் கார்டு ப்ரூஃப் நம்பர் கேட்குது. ஆதார் கார்டோட நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரி போடுங்க. ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தின் அடையாள சான்று, அந்த ஆதார் கார்டோட, இப்போ நீங்கள் மேலே ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஃபோட்டோ, இல்லைன்னா பேன் கார்டுனா பேன் கார்டோட ஃபோட்டோ நீங்கள் இதில் எடுக்கணும். இப்போ நான் இல்லைன்னா பிடிஎஃப் ஃபைல், இந்த டாக்குமெண்ட் ஃபைலை உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ப்ரௌஸ் கொடுத்து ஃபைலில் போய் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து கேமரா ஓப்பன் பண்ணி உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் என்ட்ரி போட்டாலும் போதும். இப்போ நான் வந்து டாக்குமெண்ட் ஃபைலாக நான் வச்சுருக்கிறேன், அதனால் நான் டாக்குமெண்ட் என்ட்ரி போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் வெஹிக்கிள், வாகன வகை. அது வந்து
பைக்கு, கார் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பைக்குனா 1 மெம்பர், கார்னா 2 மெம்பர்ஸ். இப்போ நான் கார் கொடுக்குறேன். அடுத்து வெஹிக்கிள் நம்பர் கிளிக் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. TN எந்த ஸ்பேஸும் விடக்கூடாது. TN 76 கொடுத்துட்டு அப்புறமா கூடுதல் தகவல்கள் இந்த ஆப்ஷனில் அல்லாத வேறு ஏதேனும் விவரங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இதில் கொடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து காரணம் வந்து மேரேஜ், டெத் இந்த மாதிரி இருக்குது இல்லாமல் வேறு ஏதாவது அதர் ரீசனாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூடுதல் தகவல்களில் ரீசனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்படி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து நம்ம அப்ளிகேஷன் பேஜ் செகண்ட் பேஜ் வரும். இதான் வந்துருச்சு. இதில் வந்து ஃப்ரம் டு அட்ரஸ் கேட்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்கிற அட்ரஸுக்கு வந்து கேட்கும். நான் வந்து இப்போ புறப்படும் இடம் வந்து இதை கொடுக்குறேன். புறப்படும் இடம் என்ன கொடுக்கலாம்? இப்போ நான் கன்னியாகுமரி கொடுக்குறேன். அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அதே கன்னியாகுமரி. அப்புறமா தாலுகா அகஸ்தீஸ்வரம். பின்கோடு சரி, பின்கோடு ஏதோ ஒரு பின்கோடு கொடுத்தாச்சு. அடுத்து 2 அட்ரஸ், நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்கிற அட்ரஸ் கொடுங்க. 001. இப்போ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் வந்து திருநெல்வேலி கொடுக்குறேன். திருநெல்வேலி. அப்புறமா தாலுகா, இப்போது நாங்குநேரி தாலுகா கொடுத்துட்டு அஞ்சல் குறியீடு. இதில் அஞ்சல் குறியீடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் மேரேஜ் கொடுத்துருந்ததுனால எனக்கு வந்து திருமண அழைப்பு மேரேஜ் இன்விடேஷனை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து இதை அப்லோட் பண்ணணும். அதை வந்து 500 KBக்கு உள்ளே இருக்கணும். இப்போ ப்ரௌஸ் கொடுத்துட்டேன். கொடுத்து இப்போ கேமரா ஓப்பன் பண்ணி மேரேஜ் இன்விடேஷன் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஃபைல்ஸில் போய் நீங்கள் அதை வந்து ஃபோட்டோவை காப்பி பண்ணிடுங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுங்க. இந்த மாதிரி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது வரும். இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ் விழிப்புணர்வுக்கு வந்து எந்த மாதிரி அவங்க ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க, நீங்கள் வெஹிக்கிளில் போகிறது வருது இதுக்கெல்லாம் அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அக்செப்ட் அண்ட் சப்மிட் நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ் TN பாஸ் பேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். உங்களோட பேர் வச்சு உங்களுக்கு வந்து பாஸ் டவுன்லோட் பேஜ் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மொபைலில் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது போலீஸ் வந்து வெஹிக்கிள் செக்அப் பண்ணும்போது நீங்கள் அதை இந்த பெர்மிஷனை காமிச்சிட்டிங்கன்னா, இந்த பாஸை காமிச்சிட்டிங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் டியூரேஷன் டேட் வந்து அதை கொடுத்துருக்கோம். இந்த டைம் வரை தான் உங்களுக்கு வந்து இந்த பாஸ் எலிஜிபிள்ங்கிறது கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளாடி நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறது வந்து போயிட்டு வந்துக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.